இன்று திரையரங்குகள் வெளியாக இருக்கும் இட்லி கடை படத்துடைய விமர்சனங்கள் தான் தொடர்ந்து வெளியாக கொண்டும் இருக்கு. தனுஷ் அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடித்த இட்லி கடை திரைப்படம் இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்தை டான்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ஒண்டர்பாக் பிலிம்ஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல தனுஷ் சாருடன் இணைந்து நித்யா மேனன் இரண்டாவது முறையாக ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே திருச்சிற்றம்பலம் படத்துல இருவரும் இணைந்து நடித்திருந்தாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. மேலும் அருண் விஜய், சத்யராஜ், பார்த்திபன், ஷாலினி பாண்டே, சமுத்திரகனி, ராஜ்கிரண் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸுமே நடிச்சிருக்காங்களா. முன்னணி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்துள்ள இந்த படத்தின் மீது அளவு கடந்த எதிர்பார்ப்புமே ரசிகர்களிடம் இருந்தது. இதனால கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இட்லி கடை திரைப்படத்தை பார்த்தவர்கள் இந்த படம் குறித்து தொடர்ந்து நல்ல விமர்சனங்களை சோஷியல் மீடியாக்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்துதான் சினிமாவுக்குள்ளே என்றானார் அப்படின்றது நம்மள பல பேருக்கும் தெரிந்த விஷயம். என்னதான் குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலுமே இன்றளவுமே சூப்பர் ஸ்டாருடைய படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பது தனுஷ் அவர்களுக்கு அவ்வளவு பிடித்தமான விஷயமாக இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதே போல தனுஷ் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்ல உறவுல தான் இன்றளவுமே இருந்துட்டு இருக்காங்களா. அந்த வகையில பாத்தீங்கன்னா நேற்று இரவே இட்லி கடை திரைப்படத்துடைய பிரீமியர் காட்சியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்து தனுஷ் அவர்களை வெகுவாக பாராட்டியிருக்காரா. அது மட்டும் இல்லாம கண்டிப்பாக நீ நடிப்பை விட்டுட்டு இயக்கத்திலேயே இருந்துரு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வாழ்த்தியிருப்பதுதான் ஹைலைட். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.